வணக்கம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 4/4/2025 இன்றைய பங்குச்சந்தை செய்திகளோட குளோபல் மார்க்கெட்டோட டீட்டெயில் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு அமெரிக்க அதிபர் டேரிஃப் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ண பிறகு மார்க்கெட் ஸ்லைட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்றைக்கி அதோட எஃபெக்ட் இந்தியன் மார்க்கெட்டை நல்லாவே பிரதிபலிச்சுன்னு தான் சொல்லணும். இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க எல்லா மார்க்கெட்லையும் பிரதிபலிச்சிருக்கு. பதிலுக்கு பதிலாக சீனா 34% டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கன் மார்க்கெட் 2% டவுன் ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா சென்செக்ஸ் 930 புள்ளிகளை இழந்து ஏறத்தாழ 75,364 க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 345 புள்ளிகளை இழந்து 22,904 முடிவடைஞ்சிருக்கு. பெரும்பாலான செக்டார் இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும்னா மெட்டல் செக்டார் 6.5% டவுன் ஆயிருக்கு. ஃபார்மா செக்டார் 4% ஃபால் ஆயிருக்கு. ரியல் எஸ்டேட் 3.5% ஃபால் ஆயிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் ஏறத்தாழ 3.25% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இந்த காரணங்கள் தான் மார்க்கெட் ஒட்டுமொத்தமாக கீழே இழுத்துட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணி அமைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோலாம் அரௌண்ட் 8% மேலே ஃபால் ஆனதும் மெட்டல் செக்டாருடைய வீழ்ச்சி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேட் வரால எஃப்ஐக்கள் கண்டினியூவாக வித்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு 3,483 கோடி அளவுக்கு இந்தியாவில் விற்று பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் ரூபி கொஞ்சம் ரெக்கவர் ஆனது திரும்பவும் கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் இருக்குது. ₹85.54 இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. வீக்லி வைஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஸ்டாக் இந்த ஒரே வாரத்தில் 18% ஏறி இருக்கு. அதே மாதிரி 18.5% கோஃபோர்ஜ் இறங்கியிருக்கு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டமும் 18% டவுன் ஆயிருக்குங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நிற்காம விலை ஏறிட்டு இருந்த தங்கம் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிட்டு தான் சொல்லணும். $3,201 வரைக்கும் ஒரு அவுன்ஸுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த தங்கம் இன்னைக்கு $3,082 1.25% வீழ்ச்சியில் இருக்குது. இருந்தாலும் இந்த டிக்ளைன் பெரிய டிக்ளைன் நம்ம சொல்ல முடியாது. பெரும்பாலும் இன்னும் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கிறதா அனலிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட்டை 24 கேரட் நகத்தங்கம் 10 கிராம் $91,640 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 கேரட் நகத்தங்கம் 10 கிராம் $84,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சின்ன டிக்ளைன் கோல்டில் இருந்தாலும் பெரும்பாலான இன்வெஸ்டர் சேஃப் ஹேவன் அசட்ஸ்ன்னு சொல்லிட்டு தங்கத்துக்கு தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றுறது, தங்கத்தினுடைய விலையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு இன்னுமே சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில், அதுவும் குறிப்பாக பிரெண்ட் க்ரூட் ஆயில் $64.25 7.5% வீழ்ச்சியில் இருக்குது. WTI க்ரூட் ஆயில் $61 8.5% வீழ்ச்சியில் இருக்குங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா நாடுகளுக்கும் வரி போட்ட அமெரிக்க அதிபர் அந்த நாட்டு மக்களுக்கும் எதிராகவே செஞ்சிருக்காருன்னு நான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2.5% அந்த நாட்டு மார்க்கெட் இன்றைக்கு டவுன் ஆயிருக்கு. இருந்தாலும் அமெரிக்காவில் முக்கியமான ஃபண்ட் மேனேஜர் இருக்கக்கூடிய ஜிம் ரோஜஸும் ட்ரம்போட இந்த முடிவு முக்கியமாக எதிர்த்திருக்கிறாரு. நீங்கள் செஞ்சது முட்டாள்தனம், நீங்கள் செஞ்சதுனால இது அமெரிக்காவை நல்லாவே பாதிக்கும், அமெரிக்கா சீக்கிரம் ரஷ்யனுக்குள்ளால போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் தான் தெரிய வரும். நாமளும் அதுக்காக வெயிட் பண்ணுவோம். See you tomorrow. another super topic.